இந்த க்ரீமோட ரிசல்ட்டை பார்த்துட்டு யாருமே ஷாக் ஆகிடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. லைவாக உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். முதல்ல நீங்கள் கேட்க போகிற கேள்வி என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு வந்தீங்களாக்கா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இருக்குங்க. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. என்னையால் நம்பவே முடியல. சான்ஸே இல்லைங்க. செம்ம சூப்பராக இருக்குது. என் கை பாருங்கள் எப்படி இருக்குது, என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது பாருங்கள். மேக்கப்பே போட வேணாங்க, அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குங்க. எனக்கே ஷாக்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள் என் ஃபேஸ். செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நினச்சே பார்க்க முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருந்தலாம். என்னுடைய நெக்குக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்டையும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து நல்ல பச்சரிசி. இந்த மாதிரி பச்சரிசி தான் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஃபேஸில் வறட்சிகள் இல்லாமல் ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் எப்படியும் உங்களுக்கு ஒரு 2-3 ஷேடு வந்து நீங்கள் நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கான ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவுனோம்னா நல்லா டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். ஃபஸ்ட் நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின அரிசி அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்த ரைஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ரைஸுக்கு நம்ம ஒரு 3 கப் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கோம். நம்ம 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது வந்து நல்லா நமக்கு வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 2.5 கப் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா பாயில் ஆகட்டும். நமக்கு வந்து சாப்பாடு எப்படி எந்த அளவுக்கு நம்ம ரைஸ் வேக வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு முக்கியமான இலையை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி தான் இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செம்ம ரிசல்ட் தருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் வறட்சிகள் இருக்காது. அது மட்டும் இல்லை, ஃபேஸ் நல்லா பிரைட்டாகும். 3 நாளில் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் நமக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் இது வெந்து நமக்கு வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு நல்லா குக்காகி வந்துடணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதில் சேர்க்க போகிற இலையை சேர்க்கணும். இப்போ நான் வந்து நல்லா குக் ஆனதுனால இந்த இலையை நம்ம சேர்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கற்பூரவள்ளி இலைகள் தான். இந்த இலையை சேர்த்து நம்ம இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அப்படியே முழுசாக உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எங்கே பார்த்தாலும் இந்த கற்பூரவள்ளி இலைகள் கிடைக்குது. எல்லாமே நல்லா வந்து வெந்து வரணும். கற்பூரவள்ளிகள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு.
இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த கஞ்சி தண்ணியோடையே இருக்கட்டும். நமக்கு ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இருக்க வேண்டாம். கொஞ்சம் நமக்கு இந்த கற்பூர விடையல் கலர் மாறின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், க்ரீமாக மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து அப்படியே கீழே வச்சாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து வேசலின்ங்க. இது வந்து நமக்கு 5 ரூபா டப்பாவில் கூட தாராளமாக கிடைக்கிது. இது 40 ரூபா. ஆனால் இந்தளவுக்கு நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. 5 ரூபா டப்பா ஒன்று வாங்கினாலே உங்களுக்கு போதும். இப்போ இதுலேருந்து நம்ம 1 ஸ்பூன் வேசலின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வேசலின் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உள்ளார. இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே வடிகட்டிடாதீங்க. இருக்கிற தண்ணியோடய நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது. இந்த கஞ்சி தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தண்ணி. இப்போ இது வந்து கொஞ்சம் ஹீட்டாலாம் இருக்குது. அந்த ஹீட்லேயே நான் இதை வந்து சேர்த்துட்டேன். ஏன்னா அப்போ தான் வேசலின் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுதுல. இந்த பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக நமக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும். இப்போ நல்லா வந்து இந்த வேசலின் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தனியாக வந்து சேர்க்கணுமாக்கா, சேர்க்கலாமா அப்படிலாம் கூட கேட்பீங்க. அப்படிலாம் கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹீட்லேயே போட்டு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பரான ஒரு கலரில் இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். பக்காவாக க்ரீம் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது கூடவே நம்ம இதில் வந்து வேசலின் சேர்த்ததுனால கோகோனட் ஆயில் கண்டிப்பாக தேவையில்லைங்க. அதுவே நமக்கு போதும். வேசலின் நமக்கு போதும். இப்போ இதில் வந்து நான் டர்மரிக் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க்ஸ்லாம் போகாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு. அது மட்டும் இல்லை, பிம்பிள்ஸ் நிறைய வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் தூளை இப்போலாம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதே இல்லைங்க. மஞ்சள் தூளை குழந்தைங்க கூட ஃபேஸுக்கு பூச மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி காலகட்டம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ரீமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம ஈஸியாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி அதுக்கான க்ரீம் தான் இது. இதை வந்து ஹனி தான் சேர்க்க போகிறேன். சுத்தமான ஹனி வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு செம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்.
உங்கள் ஃபேஸோட பிரைட்னஸ்க்கும் நல்ல பளபளன்னு இருக்கிறதுக்கும் இந்த க்ரீம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் நான் கையோடு காட்டிடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாம் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பாருங்கள், எவ்வளோ டல்லாக டேனாக பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லைங்க. அப்படியே சுருக்கங்கள் வந்த மாதிரி என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா பனி காலத்தில் நம்ம ஃபேஸ் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ட்ரை ஆக தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சில க்ரீமை யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து ட்ரை ஆகாமல் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கும். க்ரீம் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு, செம்மையான க்ரீம்ங்க. இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாறும். அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஃபேஸில் இது வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது. அப்படி ட்ரை ஆகாமல் இருக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் க்ரீமை நான் அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸோட ரிசல்ட்டை மட்டும் காட்டுறேன். நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. இதை வந்து டெய்லி நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தூங்க போயிடலாம். காலையில் எழுந்து ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போதும். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். எல்லோரும் உங்களை கேட்பாங்க, எப்படி உங்கள் ஃபேஸ் இவ்வளோ நல்லாயிருக்கு, எதுவும் பார்லர் போனீங்களா, எது சீக்ரெட் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் அந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வேசலின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வேசலின் இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபேஸ் இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஆகிடுச்சு. ட்ரையாக உங்களுக்கு வர வரன்னு ஆகவே ஆகாது. நல்ல மாய்ஸ்சராக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அப்படி. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு நல்லா ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் ஃபேஸு நல்லா இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்பொழுது நல்லா சாஃப்டாக மாறிடும். என் நெக்குக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.